தீபாவளி பண்டிகையை ஒட்டி சொந்த ஊருக்கு மக்கள் படையெடுத்து வரும் நிலையில் கோவையில் வழக்கத்தை விட கூட்டம் குறைவாக காணப்படுகிறது. கள விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க நாம் கேட்கலாம். கோவை ரயில் நிலையத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் தயாராக இருக்குது. குறிப்பாக நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் அதே போல கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்கள் தற்போது இயக்கப்படுது. இந்த சூழ்நிலையில் பெண்கள் பயணிக்கக்கூடிய பெட்டியில் அதிக அளவிலான பெண்கள் இதில் குவிஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம். அக்கா வணக்கம். இப்போ இந்த தீபாவளி பண்டிகை ஒட்டி ரயிலில் பயணம் செய்ய போறீங்க. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கா? அதே போல போதுமான அளவில் ரயில் பெட்டிகள் இருக்கா? ரயில் பெட்டியெல்லாம் இல்லைங்க, நாங்களே படிக்கட்டில தான் நின்றுட்டு போயிட்டு இருக்கோம். கூடுதல் பெட்டி விட்டாங்கன்னா நல்லா சந்தோஷமா போகலாம். இப்ப பெண்களுக்குன்னு இந்த ரயில் பெட்டிகள் ஒதுக்கி இருக்காங்க, அது போதுமானதா இருக்குதா? எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க எதிர்பார்க்க? இங்க பாருங்க, படிக்கட்டில தான் இருக்கோம். இதோ குழந்தைங்க கூட இங்கதான் நிக்கிறாங்க. சேஃப்டி இல்லாம போறோம். அடிஷனலா ஒரு பெட்டி கொடுத்தாங்கன்னா சந்தோஷமா போகலாம். இப்ப இன்னும் சில நிமிடங்கள் இந்த ரயில் பயணம் பண்ண போகுது. கிட்டத்தட்ட நீங்க போற ஊர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரங்களுக்கு மேல ஆகும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க எப்படி இந்த மாதிரி நின்று பயணம் பண்ணுவீங்க? வேற ஏதாவது உங்களுடைய கோரிக்கை இருக்கா? ரொம்ப கஷ்டம். நான் இன்னொரு பெட்டி இருந்தா வசதியா இருக்கும். இப்படியே போனோம்னா ரொம்ப கஷ்டம். உள்ளேயே நகரவே இடம் இல்ல, குழந்தையெல்லாம் நசுங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இன்னொரு பெட்டி இருந்தா வசதியா இருக்கும். ஆமா, நீங்க குழந்தையோட பயணம் பண்ண போறீங்க. எப்படி இந்த படிக்கட்டில் நின்று இவ்வளவு தூரம் தொலைவில் உங்களால பயணம் பண்ண முடியுமா? நீங்க என்ன அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க? ஏன்னா இது பண்டிகை காலம். இன்னும் போக போக அடுத்தடுத்த ஜங்ஷன்ல கூட்டங்கள் அதிகமாயிட்டே தான் இருக்கும். எப்படி பயணம் பண்ண போறீங்க? வேற வழி இல்ல. பஸ்ல போனாலும் எந்த பஸ்ஸுமே இல்ல. கரூருக்கு எந்த பஸ்ஸுமே இல்ல. சூலூர் போய் தான் மாத்தி போகணும். அப்ப ட்ரெயின் மட்டும் தான் ஒரு ஆப்ஷன். அதனால நம்ம சரி வழி நின்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வரோம். சீக்கிரம் வீட்டுக்கும் போகணும்ல. நம்ம பஸ் மாத்தி போய் பஸ்ல போனாலும் அது இன்னும் டிராபிக் அதிகமா இருக்கனால சீக்கிரம் போக முடியாது. அப்ப சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். நீங்க எப்படி இந்த குழந்தைகளோட எப்படி நின்று நீங்க நிப்பீங்க? குழந்தைங்க எப்படி நிற்கும்? கீழே உட்கார வைக்க வேண்டியதா, இல்லாட்டி எடுத்துக்க வேண்டியதான், தூக்கிக்க வேண்டியதான். நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெயின் இதே மாதிரி ஒரே ஒரு மகளிர் பெட்டியோட தான் பயணம் போகுது, எல்லா ட்ரெயினும் மேக்ஸிமம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மகளிர் பெட்டிகளை கூடுதல் அதிகப்படுத்தணும், இது மாதிரி ஏதாவது கோரிக்கை இருக்கு உங்களுக்கு? இன்னொரு பெட்டி அதிகமா இருந்தா நல்லாதான் இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ ஜென்ஸ் இருக்கிறதுல போய் ஏறவும் முடியாது, சேஃப்டி கிடையாது. எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. லேடிஸ்னா நம்ம பக்கத்துல நின்னா கூட நின்னுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது பண்டிகை காலங்களில் செல்லக்கூடிய ரயில்களில் மகளிருக்குன்னு ஒதுக்கி இருக்கக்கூடிய பெட்டிகளை கூடுதலாக இன்னும் 2 பெட்டிகளை ஒதுக்கி கொடுத்தால் நன்றாக இருக்கும் மகளிர் கோரிக்கை வச்சுருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, பண்டிகை காலங்களில் பெரும்பாலான வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மகளிர்கள்லாம் தங்கி இருந்து படிக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல, குறிப்பாக பாதுகாப்பான பயணத்தை நாடுவதற்கு ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு சேவைங்கிறது ரயில் சேவை. அந்த ரயில் சேவையில் மகளிருக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய பெட்டிகளை கூடுதலாக ஒதுக்கி தரணுங்கிற ஒரு ஒற்றை கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க.